இவர்கள் இருவரையும் பார்த்தால் நாராயணன் தாய் லட்சுமி போல் இருக்கிறது. கருநீலம் மற்றும் மேனி வண்ணத்தின் அதே திவ்ய சோபை கோகுலம் இன்று வானுலகம் ஆகிவிட்டது. வாழ்க ஸ்ரீ ராதா, வாழ்க ஸ்ரீ கிருஷ்ணா. राधा राधा कृष्ण कन्हैया, राधा कृष्ण भवभय सागर पार नगरिया, राधा कृष्ण मंगल मूलक मोक्ष करैया, राधा कृष्ण ओम जय श्री राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण। ओम जय श्री राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण। ओम जय श्री राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण। ओम जय श्री राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण। ओम जय श्री राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण। ओम जय श्री राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण। नारायणा நந்தா, உனது மகனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கு கொண்டதில் எனக்கு தோன்றுவது என் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டது. இப்போது எனக்கு விடை தாருங்கள். குருதேவா, தாங்கள் கோகுலம் வந்து எங்கள் குழந்தைக்கு ஆசீர்வாதம் தந்துள்ளீர்கள். அது எங்களுக்கு மிகவும் சௌபாகியத்தை அளிக்கிறது. அதேபோல் தங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் மீதும் கோகுல்வாசி மக்கள் மீதும் இருக்க வேண்டும். ஆம் நந்தா, இப்போது உன்னால் எனது வாழ்க்கைக்கு பொருள் கிடைத்து விட்டது. இது என்ன நாராயணா? இது என்ன? நடக்கக்கூடாதது, நடக்கக்கூடாதது நாராயணா, நடக்கக்கூடாதது. இவ்வாறு நடந்திருக்க கூடாது நாராயணா. மோசடி போதுமுடது. கண்ணாமூச்சி விளையாட்டு. நீ வந்தாக வேண்டும் நாராயணா. இப்போது நீ வந்தே ஆக வேண்டும் நாராயணா. பிரம்ம முனிவரே, நாராயணா. ஓ, ஆக நீதான் அந்த குறும்பு கண்ணனா? எப்படி தெரிந்து கொண்டாய் ராதே? ராதே அல்ல, ராதா. ராதா. கன்றுகளின் கயிற்றை நீதான் அவுத்தாயாமே. அதோடு இந்த கோகுலத்து பசுக்கள் உன்னால் தான் அதிக பால் கொடுக்கிறதாமே.
அவள் வயிறு நிறைய பால் குடிக்கலாம் அல்லவா, அதனால்தான். சரி பூதகி, ராட்சசி பூதகியை நீதான் கொன்று விட்டாயாமே. அவள் அவளாகவே விழுந்து இறந்து விட்டாள். நான் முன்பே அறிவேன், அதாவது ஏமாற்றுக்காரன். நீ ஏமாற்றுக்காரன், ஏமாற்றுக்காரன். இப்பொழுது வா என்னோடு. அது சரி, எங்கே ராதே? வேறெங்கும் அல்ல, ஒப்புக்கொள்ள. எல்லோரிடமும் ஒப்புக்கொள்ள வேண்டும், நான் எதுவும் செய்யவில்லை என்று. ஆனால் ராதே? ராதே அல்ல, ராதா. அதுதான் ராதா. நான் எத்தனை முறையோ சொல்லி பார்த்து விட்டேன், நான் எதுவும் செய்யவில்லை என்று. எத்தனை முறையும் எல்லோரும் இதை நான் தான் செய்தேன் என்று சொன்னார்கள். சரி, நீ சொல்வதற்காக ஒரு முறை நான் சென்று சொல்லட்டுமா ராதா எதுவும் செய்யவில்லை என்று? நான் ராதே ஆவேன். எனது தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் உள்ளன. நான் யார் பேச்சையும் கேட்பதில்லை. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது யாரும் பேச மாட்டார்கள். புரிந்ததா? கண்ணா, கண்ணா, நீ ஏன் பேசவில்லை? கண்ணா, நீ ஏன் வாய் திறக்க மறுக்கிறாய்? நீதானே கூறினாய், அதாவது நான் பேசும் பொழுது வேறு யாரும் பேச மாட்டார்கள் என்று. கண்ணா, நான் கூற வந்ததின் அர்த்தமானது. நீ கூற வந்த அர்த்தத்தை நான் நன்றாகவே புரிந்து கொண்டேன் ராதா. கூறு. என்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளன. நான் ஒரு குணவானன் ஆவேன். நீ ஒரு குணவானனா? குணமற்றவன், குணமற்றவன், அற்றவன், அற்றவன். நாராயண நாராயண. பிரபு, தேவி ராதை கூறுவது உண்மை. பிரபஞ்சத்தில் உள்ள எந்த தீமையும் தங்களை தீண்ட முடியாது. தாங்கள் குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவர், தீமை குணம் அற்றவர் பிரபு. நாராயண நாராயண. நீ குணமற்றவன் தானே? ஏன் வாயெடுத்து போய்விட்டாய்? என் தீய நண்பர்கள் என்னை அழைக்கிறார்கள். அதுவரை நீ இங்கு உட்கார்ந்து குணமற்றவன் என்னும் அர்த்தத்தை தேடு. சரியா ராதே? மீண்டும் ராதையா? நில் கண்ணா. கண்ணா, நான் முழுதாக கூறி முடிக்கவில்லை. கண்ணா, நான் கூறுவது உனக்கு கேட்கவில்லையா? எனது பேச்சை எல்லோரும் கேட்க விரும்புவார்கள், ஆனால் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். கண்ணா, நான் ஒரு நாள் ஆடும் நாட்டியத்தில் நீ எமது எல்லா வாக்குகளையும் கேட்டே ஆக வேண்டும். ஆனால் அவ்வாறு நான் செய்யவில்லை என்றால் என் பேர் ராதே இல்லை, 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 ராதாவேன். நான் கோகுலத்தில் பார்த்தவன் யார்? ஸ்ரீதரா, நான் எதையும் அறியவில்லை, நான் எதையும் அறியவில்லை. நீ கூறுவது உண்மை அல்ல பிரம்ம முனிவரே. ஸ்ரீதரா, நான் கூறுவது உண்மை. என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. கோகுலவாசிகள் எவ்வாறு உயிருடன் தப்பினார்கள்? உண்மையை கூறு நாராயணா. எனக்கு உண்மை தெரியுமானால் உனக்கும் அது தெரிந்திருக்குமே. எனக்கு எதுவும் தெரியாது, அதனால் தான் உனக்கு எதுவும் தெரியவில்லை. நாராயணா, நீ எதையும் அறிய மாட்டாயா? நாராயணா, நீ பிரம்ம முனிவன். நாராயணா, நீ ஞானி. நாராயணா, எனக்கு எல்லாம் தெரிந்தாக வேண்டும், எல்லாமும். நாராயணா, எனது இந்த சிதைந்த அடையாளம் பல யுகங்களாக தேவர்களையும் எதிர்க்காமல் விட்டு வைக்கவில்லை. அப்படியானால் அந்த கோகுலவாசிகளை பிழைக்க வைத்தது யார்? யார் அவர்களை காப்பாற்றியது? கூறு நாராயணா. ராட்சசரே, உனது தோல்விக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? என்னை விட்டுவிடு ராட்சதா, என்னை விட்டுவிடு. நாராயண நாராயண. பிரபு, இந்த ஸ்ரீதரன் சாதாரண ஒரு சலவை தொழிலாளி ஆயிற்றே. ஆனால் பிரபு, ஒரே மனிதனுக்கு 2 ரூபங்களா? அதிலும் முற்றிலும் வேறுபாடாக இது எவ்வாறு நிகழ்கிறது பிரபு? தேவரிஷி, இவ்வுலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்குள்ளும் 2 சக்திகள் வாசம் செய்கின்றன. ஒன்று பிரம்மம், மற்றொன்று ராட்சதம். ஆனால் மனிதனுடைய கர்மத்தால் அவனது சிந்தனை மற்றும் எண்ணங்கள் மூலமாகவே தீர்மானிக்கின்றான். அதாவது
பிரம்ம தத்துவம் பிரதானமானதா அல்லது ராட்சத தத்துவமா என்று. ஆனால் பிரபு, இங்கே பிரம்மமும் ராட்சசமும் ஒன்றாக இருக்கிறது. தேவரிஷி, இவ்வாறே மனிதனும் பிரம்ம ராட்சதன் என்று அழைக்கப்படுகிறான். ஸ்ரீதரனுடைய பாவமும் மதர்மமும் அவனது ராட்சத தத்துவமாக அவனுக்குள் இருக்கும் பிரம்ம தத்துவத்தை அடக்கி வைக்கின்றது. பிரம்மமானது ராட்சதத்திற்கு அடிமையாகும் போது அப்போது அவன் ராட்சசனை விட பயங்கரமான ஒன்றாக மாறிவிடுகிறான். நாராயணா, கோகுலத்தின் ரட்சகன் எவன் என்று கூறு. கூறு. நீ என்னுள் இன்னும் உயிரோடு இருக்கிறாய். எப்போது நீ எனக்கு உபயோகப்படாமல் இருக்கிறாயோ அந்த நிமிடத்தில் நீ எனது கைகளில் அஸ்தியாக பஸ்பமாகி விடுவாய். வேண்டாம், எனக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். நான் கோகுலம் சென்று எனது ஞானத்தினால் கண்டுபிடித்து உங்கள் எதிரியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஒரு வாய்ப்பளியுங்கள். ஒரு வாய்ப்பு. நான் உனக்கு இறுதி வாய்ப்பு அளிக்கிறேன். சென்று தேடு, அவனை கண்டுபிடி. நாராயணா, நாராயணா. நண்பர்களே, நாம் தேடியாக வேண்டும். கண்ணா, நாம் எதை தேட வேண்டும்? நேற்று என்னவெல்லாம் நடந்ததோ அதற்கான காரணத்தை நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். எல்லாரும் மயங்கிய பின்புலத்தில் பூதகையை போல யாரேனும் இருப்பார்களோ? அசுரர்களா? அந்த ராட்சசனிடம் நீ தப்பித்து விட்டாய் நாராயண தூதுவா. ஆனால் பிராமண புத்தியில் இருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற இயலாது. தேவகி வசுதேவரின் 8வது மகனை நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். ஆனால் கண்ணா, நீ கூறியது அவர்கள் மயக்கம் ஆகிவிட்டார்கள் என்று. இங்கே யாரும் இல்லையே. கம்சனோ அல்லது அவர்கள் அசுரர்களோ? நண்பா ஜீவகா, நான் அவ்வாறு கூறியதற்கு காரணம் அந்த அசுரர்களுக்கு நமக்கு அவர் மீது சந்தேகம் இருப்பது தெரியக்கூடாது என்று. கண்ணா, நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? இங்கு வா. நண்பர்களே, அசுரர்கள் எந்த உருவத்திற்கும் மாறக்கூடியவர்கள். அதனால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எல்லோர் மீதும் ஒரு சந்தேக பார்வை இருக்க வேண்டும். அந்த அசுரன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். வாருங்கள், வாருங்கள். பானை அனைத்தும் மலிவான விலையில் கிடைக்கும். வந்து வாங்கிச் செல்லுங்கள். வாருங்கள், வாருங்கள். மலிவான விலை என்ன வேண்டும் பாருங்கள். நன்றாக இருக்கும். அனைவரும் இங்கே வாருங்கள். நீ சொல்வது சரி கண்ணா. அப்படியானால் நாம் வெளியில் திரியக்கூடாது கண்ணா. கிளம்புங்கள். நாம் எல்லோரும் அவரவர் வீட்டில் ஒளிந்து கொள்வோம். நண்பர்களே, பூதகியோ எனது பெரிய அன்னை உருவத்தில் வந்திருந்தாள். ஒருவேளை அந்த அசுரர்கள் நம் வீட்டிலேயே இருந்து விட்டாலோ? தாயார் கூறுவாள், நாம் கஷ்டங்களை விட்டு ஓடினால் அப்போது அந்த கஷ்டம் நம் பின்தொடர்ந்தே வருமாம். அப்படியானால் என்ன செய்வது கண்ணா? கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். நீ சொல்வதெல்லாம் சரிதான் கண்ணா. ஆனால் நாம் கஷ்டத்தை நாம் எப்பொழுது எதிர்கொள்ள முடியும்? உயிரோடு இருக்க வேண்டாமா? நான் உயிரோடு இருக்க ஆசைப்படுகிறேன். நீங்களே கவலையை எதிர்கொள்ளுங்கள். தாமா, அசுரன். தாமா, நீ கஷ்டத்தை கண்டு ஓடினால் இதை போன்றுதான் நிகழும். கண்ணா, ஆனால் இல்லை தாமா, விழிப்புணர்வு. இங்கு வா.
நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எல்லோர் மீதும் பார்வை. ஆனால் கண்ணா, ஒருவேளை கஷ்டம் பெரிதானால் நமது பெரியவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? நண்பா ஜீவகா, சரி, பெரியவர்களை கஷ்டத்தை நீக்குவதானாலும் பின் மறைமுக வேலையை யார் செய்வது? ஆதலால் நாம் மிகவும் ரகசியமான முறையில் செயல்புரிய வேண்டும். இப்பொழுது புரிந்துவிட்டதா கண்ணா? ஒருவேளை எங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் வந்தால் நாங்கள் உடனே உனக்கு தகவல் தெரிவிப்போம். இந்த அந்தனர் யாராக இருப்பார்? இதற்கு முன் இவரை பார்த்ததில்லையே. ஒருவேளை இவர் அந்த அசுரராக இருப்பாரோ? ஐயோ, நெருப்பு நெருப்பு நெருப்பு! ஐயோ, நெருப்பு 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 எரிதே! நெருப்பு! காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்! நெருப்பு! இதைத்தான் நான் பார்க்க விரும்பினேன். இந்த பிரம்மஸ்ரீயின் சக்திகளில் இருந்து இந்த கோகுலவாசிகளை யார் காப்பாற்றுகிறார்கள் என்று. சிநேகிதரே, நமது மகாராணி தேவகியின் 8வது குழந்தை ஒரு கன்னிகை தானே? பிறகு ஏன் கம்சன் கோகுலத்தில் சிறுவர்களை கொல்ல நினைக்கிறான்? அனைத்தும் தெளிவாக இருக்கும் போது அவன் ஏன் கோகுலத்தில் இருக்கும் சிறுவர்களை சந்தேகப்படுகிறான்? இல்லை, எதுவும் தெளிவாக இல்லை. நம் அறிவுக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒன்று இருக்கிறது. நந்தர் அவர்களே, நீங்கள் கூறுவது உண்மைதான். மகாராஜா வசுதேவரும் இந்த விஷயத்தில் எப்பொழுதும் மௌனம் சாதிக்கிறார். ஆனால் அவரது மௌனத்திற்கு பின் ஏதோ ஒன்று மறைந்துள்ளது. கம்சனின் சந்தேகம் எந்த ஒரு ஆதாரமற்றதாக இருக்காது. தேவகியின் 8வது குழந்தைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் கோகுலத்தோடு நிச்சயம் உண்டு. சம்பந்தம் இருந்தாலும் அந்த இறைவனிடம் நான் ஒன்றை மட்டும் வேண்டிக் கொள்கிறேன். அந்த குழந்தை எங்கிருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தந்தையே, நான் இங்குதான் இருக்கிறேன், மிகவும் பாதுகாப்போடு. தந்தையே, தாங்கள் என்னை பற்றி தானே பேசிக் கொண்டிருந்தீர்கள்? இல்லை கண்ணா, தேவி தேவகிக்கும் நண்பர் வசுதேவருக்கும் பிறந்த 8வது குழந்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். தந்தையே, நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நாங்கள் தீட்டிய திட்டத்தின்படி கம்சனோ அல்லது அசுரர்களோ எவருக்கும் தீங்கு இழுத்திட முடியாது. சரிதானே அண்ணா? என்னது திட்டமா? என்ன திட்டம் கண்ணா? அண்ணா, நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். நந்தனே, தாங்கள் இன்னும் புறப்படவில்லையா? யசோதா, நான் எங்கே போக வேண்டும்? என்ன இது, தங்களுக்கு நினைவில்லையா? நாளை ஏகாதேசி. நான் வேண்டுதல் வைத்திருக்கிறேன். என்னுடைய மகன் மதுராவில் இருந்து பாதுகாப்பாக வந்துவிட்டால் 11 பிராமணர்களுக்கு உணவளிப்பேன் என்று. தாயே, பாதுகாப்பாக நான் வர வேண்டும். ஆனால் பிராமணர்களுக்கு எதுக்கு உணவு? உணவு எனக்கும் என் நண்பர்களுக்கும் தானே கொடுக்க வேண்டும் தாயே. கண்ணா, அமைதியாக இரு. தாங்கள் செல்லுங்கள். நாங்கள் செல்கிறோம் பிராமணர்களை அழைத்து வருவதற்கு. நீயா? ஆம், நாங்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டோமே. நாங்களும் உங்களுக்கு ஒரு உதவிக்கரமாக இருக்க வேண்டும் அல்லவா? அண்ணன் சொல்வது உண்மைதான் தந்தையே. பிராமணர்களை அழைத்து வர வேண்டிய பொறுப்பு எங்களுடையதாகும். இப்பொழுது நான் 11 வரை என்ன கூட கற்றுக்கொண்டேன் தந்தையே. சரி, சென்று உன் பொறுப்பை நிறைவேற்ற. ஆனால் இருவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். குறும்புத்தனம் செய்யக்கூடாது. சென்று வாருங்கள். ரிஷபானரே, அந்த ராதாவிற்கு என்னவாயிற்று? ராதா தன்னைத்தானே அறைக்குள் வைத்து பூட்டிக் கொண்டாள். காலையிலிருந்து உணவும் உண்ணவில்லை. அதோடு எவ்வளவு கூறியும் உணவு உண்ண மறுக்கிறாள்.